ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைத்துலகின் அரசராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாடுகிறோம். 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இந்த திருவிழாவை ஏற்படுத்தினார். கடவுளை மறந்து திருச்சபையை புறக்கணித்து மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமுதாயத்திற்கு சவாலாக எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்கு அடிபணிந்தால்தான் மீட்பு உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு என்று 90 ஆண்டுகளுக்கு முன் ஏற்படுத்தப்பட்ட இந்த விழா. அதிலும் நம்முடைய கிறிஸ்து அரச பங்கை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த விழா மிக மிக முக்கியமாகப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய குருக்களை, நம்முடைய உயர் மறை மாவட்டத்தை, அனைத்து மக்களையும் ஆண்டவரிடம் நாம் இன்றைக்கு ஒப்படைக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமானதா? சில மனிதர்கள் தாங்கள் மிக பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்களே, அவர்கள் எல்லாம் உண்மையாகவே பெரியவர்களா? வாழ்க்கை எந்த நேரத்தில் முடியும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் பெரியவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் வல்லவர். அவருடைய அரசாட்சிக்கு நாம் எல்லாரும் நம்மையே உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு பணிந்து வாழ்ந்தால், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்முடைய வாழ்வில் உண்மையான நிம்மதி இருக்கும் என்பதை மீண்டுமாக ஒரு முறை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த திருமுகத்தை குயின் ஆஃப் தி எபிசல்ஸ், பவுலடியார் எழுதிய அனைத்து கடிதங்களின் ராணி என்று சொல்வார்கள். அதிலே இந்த முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாருக்கும் பெரியவர் என்று பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறாரே பாருங்கள். நம் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அவர் நம் எல்லாரையும் மீட்டார் என்று சொல்லிவிட்டு அவரை பற்றி ஒரு கவிதையாக அவர் சொல்லுகின்ற செய்திகளை மீண்டுமாக கேளுங்கள். கண்ணுக்கு புலனாகாத கடவுளது சாயல் அவர், நம்முடைய கிறிஸ்து அரசர். நாம் பார்க்க முடியாத கடவுளுடைய சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கண்ணுக்கு தெரிபவை, தெரியாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். நம் ஆண்டவரால் தான் நாம் எல்லாரும் படைக்கப்பட்டோமாம். பாருங்கள், அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நம் ஆண்டவருக்காக படைக்கப்பட்டோம். பவுலடியார் மற்றொரு இடத்திலே சொல்லுகிறார், நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக, இறந்தாலும் ஆண்டவருக்காக. அத்தகைய மனநிலையை பெற தூண்டுகின்றது தான் நம்முடைய திருவிழா. அனைத்தும் அவருக்காக, அவரால் படைக்கப்பட்டன. நீ அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறாய், உணர்ந்திருக்கிறாயா? பொருளுக்காக அல்ல, போதை பொருட்களுக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, சொத்துக்காக அல்ல, அவருக்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய்.
என்பதை உணர நாம் இன்றைக்கு தூண்டப்படுகிறோம். பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்துல பிரியமானவர்களே, எப்படி தாவீதை யூத மக்கள் மட்டுமல்ல, யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, இஸ்ராயேல் கோத்திரத்தாரும் வந்து அவரை அரசராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற பகுதி. எல்லாரும் வந்து சவுலினுடைய இறப்புக்கு பிறகு தாவீதிடம் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கேளுங்கள். நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். தாவீதை பார்த்து எல்லா மக்களும் சொல்லுகிறார்கள், உன்னுடைய எலும்பு தான் எங்களுடைய எலும்பும், உன்னுடைய சதை தான் என்னுடைய சதையும். தொடர்ந்து சொல்லுகிறார்கள், சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த காலத்திலும் கூட நீரே இஸ்ராயேலை நடத்தி சென்றீர். கடவுளே சொன்னார், நீயே என் மக்கள் இஸ்ராயேலின் ஆயனாக இருப்பாய். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசுவை பார்த்து அந்த இஸ்ராயேல் மக்கள், யூதா கோத்திரத்து மக்கள் தாவீதை பார்த்து சொன்னது போல கிறிஸ்து அரசரை பார்த்து நாம் எல்லாரும் சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய உடலை நாங்கள் இது நாள் வரை பெற்றிருக்கிறோமே, எங்களுடைய எலும்பு சதை எல்லாம் உம்முடைய எலும்பும் சதையும் தான். ஆண்டவரே, நீர்தான் எங்களை அரசாள வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் ஒரு பொழுதும் எங்களை நீர் மறந்து விடாமல் எங்கள் மீது அக்கறை கொண்டு வழி நடத்தி வருகிறேன். தந்தையாகிய கடவுளே நியமித்திருக்கிறார், நீர்தான் எங்களுக்கு அரசராக வேண்டும் என்று நாம் எல்லாரும் சொன்னால் எவ்வளவு நல்லமாக இருக்கும். பிரியமானவர்களே, நீர்தான் எங்கள் அரசர். வார்த்தையாலே இப்படி சொல்வது ரொம்ப சுலபம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். முதலாக நம்முடைய மனத்தின் அரசராக அவர் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டின் அரசராக கிறிஸ்து அரசர் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள், உறவுகள் அத்தனை பேரின் அரசராக அவர் இருக்க வேண்டும். அவருடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இரக்கத்தின் ஆண்டு நிறைவு பெறுகிறது. சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கிய இரக்கத்தின் ஆண்டு இன்றோடு நிறைவு பெறுகிறது. கிறிஸ்துவின் மனநிலை, இரக்கம், கனிவு, அன்பு, அடுத்தவரை புரிந்து கொள்ளுதல், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருத்தல், இதுதான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. நம்முடைய அழைப்பே அதுதான். நீ கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டால் 4 பேருக்கு நல்லது செய்யணும், யாருக்குமே கெட்டது செய்யக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்வதன் வெளி அடையாளம். கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டால் அடுத்தவரை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டால் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். உன்னிடம் பணம் இருந்தாலும் கூட இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைத்து 4 பேரை வாழ வைக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவை நாம் அரசராக ஏற்றுக்கொள்வதன் வெளிப்பாடு. பாருங்க, இந்த நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். ஆண்டவர் இயேசுவை யாருமே நிம்மதியாக சாக விடவில்லை. அந்த பகுதியை பாருங்கள். நம்முடைய அரசர் எப்படிப்பட்ட அரசராக இருக்கிறார், எவ்வாறு நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். பாருங்கள், மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆட்சியாளர்கள் ஆண்டவரை பார்த்து, பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவருமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். பாருங்க, வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவை பார்த்து, சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றவரை பார்த்து, பிறரை விடுவித்தான், கடவுளின் மெசியாவானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவனானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி பேசுகிறார்கள்.